வணக்கம். ராணுவ தாக்குதல்கள், அரசியல் செய்திகள் இதையெல்லாம் தாண்டி 2026ல ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களால் சாதாரண மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கறத எந்தவித சார்பும் இல்லாம வெறும் தரவுகளை மட்டும் வச்சு நாம இன்னைக்கு அலசப்போறோம். முக்கியமா மக்களோட இடப்பெயர்வு, உள்கட்டமைப்பு அழிவுகள் பத்தி ஆழமா பார்க்க போறோம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம 5 முக்கிய விஷயங்களை கவர் பண்ண போறோம். மனித உயிரிழப்புகள், பெருமளவிலான உள்நாட்டு இடப்பெயர்வு, உள்கட்டமைப்பு அழிவுகள், சுகாதார நெருக்கடி, அப்புறம் நாளுக்கு நாள் பெருகி வரும் பொருளாதார கஷ்டங்கள். இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு எப்படி டாமினோ எஃபெக்ட் மாதிரி தொடர் விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம். முதல்ல மனித உயிரிழப்புகள். இந்த தாக்குதல்களோட நேரடி பழிகளை பத்தி பார்ப்போம். ஏசிஏபிஎஸ் அமைப்போட தரவுகளை பாத்தீங்கன்னா மார்ச் மாச நடுப்பகுதிக்குள்ளேயே குறைந்தது 1444 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுல ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா 200 பெண்களும் 168 குழந்தைகளும் இதுல அடங்குவாங்க. அது மட்டும் இல்லாம 18,500க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்காங்க. இது வெறும் ஆரம்பகட்ட பாதிப்பு மட்டும்தாங்க. இந்த தாக்குதல்கள் ஏதோ ஒரு சின்ன பகுதியில மட்டும் நடக்கல. இந்த வரைபடத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஈரானோட 31 மாகாணங்கள்ல 30 மாகாணங்கள்ல இந்த வான்வெளி தாக்குதல்கள் நடந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட நாடு முழுவதும் இதோட புவியியல் வீச்சு பரவி இருக்கு. வெறும் நம்பர்களை மட்டும் பார்த்துட்டு இதோட கொடூரத்தை நாம முழுசா புரிஞ்சுக்க முடியாது. லாமெரிட் விளையாட்டு அரங்கில் நடந்த தாக்குதல்ல தன் மகளை இழந்த ஒரு அப்பாவோட இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. தூக்கப்பட்ட ஒவ்வொரு உடலும் வலியின் அடையாளத்தை சுமந்திருந்தது. என் மகளோட உடல் முற்றிலுமாக சிதைந்திருந்தது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த உள்ளூர் சாட்சியம் களத்துல நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு நமக்கு உரைக்கிற மாதிரி சொல்லுது. சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு வருவோம். பெருமளவிலான உள்நாட்டு இடப்பெயர்வு. உயிருக்கு பயந்து மக்கள் எப்படி இடம்பெயர்ந்தாங்கன்னு பார்க்கலாம். மார்ச் 12ஆம் தேதி நிலவரப்படி சுமார் 3.2 மில்லியன், அதாவது 32 லட்சம் ஈரானியர்கள் தங்கள் வீடுகளை விட்டு தற்காலிகமா வெளியேறியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 32 லட்சம் மக்கள். இது உண்மையிலே ஒரு பிரம்மாண்டமான இடப்பெயர்வு பேரிடர். இந்த இடப்பெயர்வுல ஒரு தெளிவான பேட்டர்ன் இருக்கு. மக்கள் குறிப்பா தெஹ்ரான், அஹ்வாஸ் மாதிரியான பெரிய நகரங்களை விட்டு தான் அதிகமா தப்பிச்சு ஓடுறாங்க. அங்கிருந்து தாக்குதல் அபாயம் ரொம்ப குறைவா இருக்கிற புவியியல் ரீதியா தூரத்துல இருக்கிற கிராமப்புறங்களுக்கும் காஸ்பியன் கடல் பகுதி மாகாணங்களுக்கும் அவங்க பாதுகாப்பை தேடி போறாங்க. இந்த இடப்பெயர்வால ஏற்கனவே ஈரானில் அகதிகளாயிருக்கிற 4.4 மில்லியன் ஆப்கானியர்களும் மிக கடுமையா பாதிக்கப்படுறாங்க. பல வருஷமா நகரங்கள்ல வாழ்ந்து வந்த இவங்க இப்போ பாதுகாப்பான இடங்களை தேடி அதிக மக்கள் நெரிசல் கொண்ட முகாம்களுக்கு போக வேண்டிய கட்டாயம். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறதால வேற வழியே இல்லாம பலர் மறுபடியும் ஆப்கானிஸ்தானுக்கே திரும்பும் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அடுத்து, மக்கள் ஏன் நகரங்களை விட்டு ஓடுறாங்க அப்படிங்கிறதுக்கான முக்கிய காரணம் உள்கட்டமைப்பு அழிவுகள். உள்ளூர் அறிக்கைகள் படி பார்த்தா பௌதிக அழிவுகள் ரொம்பவே பயங்கரமா இருக்கு. சுமார் 24,500 குடியிருப்புகள் சேதமடைஞ்சிருக்கு. அதை விட கொடுமை, 204 முக்கிய குடிநீர் விநியோக மையங்களும் 65 பள்ளிக்கூடங்களும் முற்றிலுமா செயலிழந்து போச்சு. குடிக்க தண்ணி கூட இல்லாத இந்த அடிப்படை வசதியற்ற நிலைமை தான் அந்த 32 லட்சம் மக்களை தங்கள் சொந்த வீடுகளை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தியிருக்கு. ஒரு பக்கம் இந்த மாதிரி கட்டிடங்கள் அழிஞ்சுகிட்டு இருக்கிறப்போ, இன்னொரு பக்கம் இணைய இணைப்பும் பெரிய அளவுல துண்டிக்கப்பட்டிருக்கு. தாக்குதல்கள் தொடங்கின கொஞ்ச நேரத்திலேயே அரசால் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளால இணைய பயன்பாடு வெறும் 1 முதல் 4% அப்படிங்கிற அளவுக்கு குறைஞ்சிடுச்சு. இந்த டிஜிட்டல் இருட்டடிப்பு சாதாரண விஷயம் கிடையாதுங்க, ரொம்பவே ஆபத்தானது. ஏன்னா வான்வழி தாக்குதல்கள் நடக்கும்போது மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதற்கான வழிகாட்டுதல்களையோ அவசரகால எச்சரிக்கைகளை உடனுக்குடன் பெற முடியாம போயிடுது. எந்த தகவலும் இல்லாம இருட்டுல தவிக்கிறப்போ அவங்க தாக்குதல்கள் சிக்கிற அபாயம் பல மடங்கு அதிகரிக்குது. இப்ப 4வது பகுதிக்கு வருவோம். சுகாதார நெருக்கடி. மருத்துவ கட்டமைப்பு எப்படி நிலை குறைஞ்சதுன்னு பார்க்கலாம். இந்த வீழ்ச்சி எப்படி ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நடக்குதுன்னு பாருங்க. பல வருஷமா இருந்த தடைகளால ஈரானோட மருத்துவ பொருட்கள் ஏற்கனவே பெரிய பற்றாக்குறையில தான் இருந்துச்சு. இந்த நேரத்துல தாக்குதலால கிட்டத்தட்ட 20 மருத்துவமனைகள் சேதமடைஞ்சிருக்கு. 8 சுகாதார பணியாளர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இது பத்தாதுன்னு 18,500க்கும் மேற்பட்ட காயமடைந்த மக்கள் எஞ்சி இருக்க கொஞ்ச நஞ்ச மருத்துவமனைகளாலையும் சமாளிக்க முடியல. மொத்த மருத்துவ கட்டமைப்பும் அப்படியே முடங்கி போச்சு. கடைசியா இந்த டாமினோ எஃபெக்டோட இறுதி அடியை பார்க்கலாம். இடம்பெயர்ந்த மக்கள் சந்திக்கிற பெருகி வரும் பொருளாதார கஷ்டங்கள். 367%. இந்த நம்பரை நல்லா கவனிங்க. இது அரிசியோட விலையில ஏற்பட்ட ஏற்றம். 2025 ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரையிலான காலகட்டத்திலேயே, அதாவது இந்த ராணுவ தாக்குதல்கள் தொடங்கறதுக்கு முன்னாடியே அடிப்படை உணவுப் பொருட்களோட விலை விண்ணை தொடுற அளவுக்கு உயர்ந்துருச்சு அப்படிங்கறத இது தெளிவா காட்டுது. இந்த எண்களை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. 3 பேர் கொண்ட ஒரு குடும்பம் வெறும் அடிப்படை தேவைகளோட உயிர் வாழ்றதுக்கு மட்டுமே மாசம் $380 தேவைப்படுது. ஆனா அங்கீகரிக்கப்பட்ட தேசிய குறைந்தபட்ச ஊதியமோ வெறும் $128 தான். போர் வேற விநியோகச் சங்கிலிகளை உடைச்சி பணவீக்கத்தை இன்னும் அதிகமாக்குது. சம்பளத்தை விட செலவு 70% அதிகமா இருக்கும்போது வீட்டை விட்டு வந்த குடும்பங்கள் எப்படிங்க சமாளிப்பாங்க? அவங்க கிட்ட எந்த ஒரு சேமிப்பும் நிதி பாதுகாப்பும் கிடையாது. இந்த அலசலோட முடிவுக்கு வந்துடும். ஆனா கடைசியா ஒரு ஆழமான கேள்வியை நாம கேட்டுக்கணும். ஒரு குடும்பத்தோட அடிப்படை வாழ்வாதார செலவு அவங்க வருமானத்தை விட 70% அதிகமா இருக்கும்போது உயிர் வாழ்வதற்கான எந்த வழியுமே இல்லாதப்போ இந்த மாபெரும் மனிதாபிமான நெருக்கடியை, இந்த தொடர் விளைவுகளை ஈரானிய மக்கள் எப்படித்தான் நீண்ட காலத்துக்கு தாங்கிக் கொள்ள போறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தரவுகள் உங்களுக்கு ஒரு தெளிவான சார்பற்ற புரிதலை தந்திருக்கும்னு நம்புறேன். இதுல என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து கவனிப்போம். நன்றி.